ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி ஆர்ட்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இம்பார்ட்டண்டான 2 மார்க் 4 மார்க் அண்ட் 7 மார்க்ஸ்க்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் எங்களோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதாவது இம்பார்ட்டண்டான 2 மார்க் கொஷின், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியில் என்னென்ன இம்பார்ட்டண்டான 2 மார்க் கொஷின்ஸ் படிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிலைமம் என்பது என்ன, அதன் வகைகள் யாவை. அடுத்து செகண்ட் ஒன், திருப்புத்திறன் தத்துவம் வரையறு, நியூட்டனின் இரண்டாம் விதியினை கூறுக. இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபோர்த் ஒன், நிறை எடை இவற்றை வேறுபடுத்துக. அடுத்து ஃபிஃப்த் ஒன், ஸ்னைல் விதியை கூறுக. சிக்ஸ்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குவிலன்ஸ் ஒன்றில் F மற்றும் 2F புள்ளிகளுக்கு இடையே பொருள் வைக்கப்படும் போது உருவாக்கப்படும் பிம்பத்திற்கான கதிர் வரைபடம் வருகன்னு கேட்டிருக்காங்க. அடுத்த செவன்த் ஒன், கிட்டப்பார்வை குறைபாட்டிற்கான காரணங்கள் யாவை. இதுவும் வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின். அண்ட் எயித் ஒன் பார்த்தீங்கன்னா, வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது, போக்குவரத்து சைகை விளக்குகள் சிவப்பு நிறத்தில் அமைக்கப்படுவதன் காரணம் என்ன. இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் நம்பர் 8 and 9. ஸோ நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அடுத்த 10th கொஷின், 10 சென்டிமீட்டர் குவித்தொலைவு கொண்ட குவிலன்ஸிலிருந்து 20 சென்டிமீட்டர் தொலைவில் மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து 11th ஒன், பரும வெப்ப விரிவு குணகம் என்றால் என்ன. 12th ஒன், பாயில் விதியை கூறுக. அடுத்து 13, பரும விதியை கூறுக. அடுத்து 14, மின்னோட்டத்தின் அலகை வரையுது. இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். அடுத்து வினா எண் 15 பார்த்தீங்கன்னா, மின்னிலை விளக்குகளில் டங்ஸ்டன் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து 16, மீயொலியை உணரும் ஏதேனும் 3 விலங்குகளை கூறுக. அடுத்து 17வது கொஷின், ஒரு கப்பலில் இருந்து கடலின் ஆழத்தை நோக்கி மீயொலி கதிர்கள் செலுத்தப்படுகிறது. கடலின் ஆழத்தை அடைந்து எதிரொலித்து 1.6 வினாடிகளுக்கு பிறகு ஏற்பியை அடைகிறது எனில் கடலின் ஆழம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து 18, ஒருவர் 680 மீட்டர் இடைவெளியில் அமைந்துள்ள 2 செங்குத்தான சுவர்களுக்கு இடையே நிற்கிறார். அவர் தனது கைகளை தட்டும் ஓசையானது எதிரொலித்து முறையே 0.9 வினாடி மற்றும் 1.1 வினாடி இடைவெளியில் கேட்கிறது. காற்றில் ஒளியோட திசைவேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது 88 RA 226 என்ற தனிமம் 3 ஆல்ஃபா சிதைவிற்கு உட்படுகிறது எனில் சேய் தனிமத்தில் உள்ள நியூட்ரான்களோட எண்ணிக்கையை கணக்கிடுக. அடுத்து வினா எண் 20, வரையறு மாறுநிலை நிறை. அடுத்து 21, அணுக்கூட்டு எண் வரையறு. இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரியில் இருக்க இம்பார்ட்டண்டான 2 மார்க் கொஷின். அடுத்து வினா எண் 22, வேறுபட்ட ஈரணு மூலக்கூறுகளுக்கு 2 எடுத்துக்காட்டு கூறுக. அடுத்தது 23, ஒப்பு அணுநிறை வரையறு. அடுத்து 24, துரு என்பது என்ன, துரு உருவாகுதன் சமன்பாட்டை கூறுகன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து 25, இரும்பு துருப்பிடித்ததுக்கான 2 காரணங்களை தருக. இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். அடுத்தது 26, நீர்க்கரைசல் மற்றும் நீரற்ற கரைசல் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. 27 என்னன்னு பார்த்தீங்கன்னா, குளிர் பிரதேசங்களில் நீர்வாழ் உயிரினங்கள் அதிகம் வாழ்கின்றன, ஏன். 28, காப்பர் சல்ஃபேட் கரைசலை கலக்குவதற்கு நிக்கல் கரண்டியை பயன்படுத்தலாமா, உனது கூற்றை நியாயப்படுத்துக. அடுத்தது பயாலஜியில் இருக்க இம்பார்ட்டண்டான 2 மார்க் கொஷின், அதாவது லெசன் 12லேருந்து 23 வரைக்கும். ஒரு ஆக்சிசோமின் படம் வரைந்து பாகங்களை குறின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து மலரும் தாவரங்களில் காணப்படும் 3 வகையான திசு தொகுப்புகளை குறிப்பிடுக. அடுத்தது வினா எண் 31, கிரிட்டினேரியா கிரானுலோசாவின் பொது பெயரை எழுதுக. அடுத்து 32 என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்டை ஓம்புயிரின் உடலிலிருந்து எவ்வாறு ரத்தத்தை உறிஞ்சுகிறது. வினா எண் 33, இதய வாழ்வுகளின் முக்கியத்துவம் என்ன. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ கண்டிப்பாக இதை படித்து தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து வினா எண் 34, RH காரணியை கண்டறிந்தவர் யார், அது ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது. அடுத்து வந்து பொறுத்துக்க கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 36 பார்த்தீங்கன்னா, போல்டிங் என்றால் என்ன, அதை எப்படி செயற்கையாக ஊக்குவிக்கலாம். அடுத்து 37, கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் A, B, C மற்றும் D ஆகிய பாகங்களை அடையாளம் காணவும். 38, பூக்கும் தாவரங்களில் நடைபெறும் பாலின பெருக்கத்தின் நிகழ்வுகளை எழுதுக. முதல் நிகழ்வுகளின் வகையை கூறுக. அந்நிகழ்வின் நன்மைகள் மற்றும் தீமைகளை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து 39, பீனோடைப் ஜீனோடைப் பற்றி நீவர் அறிவது என்ன. அடுத்து 40, அல்லோசோம்கள் என்றால் என்ன. அதாவது வினா எண் 39 மற்றும் 40 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். அந்த வினா எண் 40 வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறாங்க. ஸோ நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து 41, புதை உயிர் படிவங்களின் காலத்தை எவ்வாறு அறிந்து கொள்ள இயலும். அடுத்து 42, மரபு பொறியியல் வரையறு. 43, கூர்த்தணுக்களின் வகைகளை விவரின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து வினா எண் 44, கீழ்கண்டவற்றின் விரிவாகத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதில் கொடுத்துருக்கிறதுக்கு வந்து எக்ஸ்பாண்டட் ஃபார்ம் வந்து நீங்கள் ரைட் பண்ணணும். அடுத்து 45, இன்சுலின் குறைபாடு எவ்வாறு ஏற்படுகிறது. 46, முதல் சொல்லை அடையாளம் கண்டு அதனோடு தொடர்புடைய சொல்லை 4வது கோடிட்ட இடத்தில் எழுதுக. அடுத்தது 47 பார்த்தீங்கன்னா, கழிவுநீர் சுற்றுச்சூழலில் ஏற்படும் விளைவுகள் யாவை. அடுத்து 48, ஸ்க்ராட்ச் என்றால் என்ன.
அடுத்தது பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டான 4 மார்க், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 4 மார்க் கொஷின்ஸ் படிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ராக்கெட் ஏவுதலை. இது வந்து 100% எக்ஸாமில் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்குது. வினாயின் 1 மற்றும் 2. ஸோ நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து வினாயின் 2 பார்த்திங்கன்னா குவிலென்ஸ் ஒன்றினால் தோற்றுவிக்கப்படும் பிம்பங்களுக்கான விதிகளை கதிர்படங்களுடன் விளக்குக. அடுத்து வினாயின் 3 கூட்டு நுண்ணோக்கி ஒன்றின் அமைப்பையும் செயல்படும் விதத்தையும் விளக்குக. 4 மின்னழுத்தம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு வரையறு. அடுத்து 5 சாதாரண தொலைக்காட்சி பெட்டியை விட எல்இடி தொலைக்காட்சி பெட்டியினால் ஏற்படும் நன்மைகள் யாவை. அடுத்தது வினாயின் 6 ஒருவர் 650 மீட்டர் இடைவெளியில் அமைந்துள்ள 2 செங்குத்தாக சுவர்களுக்கு இடையே நிற்கிறார். அவர் தனது கைகளை தட்டும் ஓசையானது எதிரொலித்து முறையே 0.9 வினாடி மற்றும் 1.1 வினாடி இடைவெளியில் கேட்கிறது. காற்றில் ஒளியின் திசைவேகம் என்ன? அடுத்து 7th கொஷின் இயற்கை மற்றும் செயற்கை கதிரியக்கத்தின் ஏதேனும் 3 பண்புகளை எழுதுக. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். அடுத்து இதில் கொடுத்துருக்க சம் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துக்கோங்க. வினாயின் 8 பார்த்தீங்கன்னா 0.18 கிராம் நீர்த்துளியில் உள்ள நீர் மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கையை வந்து கணக்கிடுங்கன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 9 ஏ என்பது வெள்ளியின் வெண்மை கொண்ட உலோகம். ஏ ஆனது O2 உடன் 800 டிகிரி செல்சியஸ் வினை புரிந்து பியை உருவாக்கும். ஏயின் உலோக கலவை விமானத்தின் பாகங்கள் செய்ய பயன்படும். ஏ மற்றும் பி என்ன? அடுத்து 10 ஈரம் உறிஞ்சும் சேர்மங்களுக்கும் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்களுக்கும் இடையான வேறுபாடுகள் யாவை. அடுத்து 11 சேர்க்கை அல்லது கூடுகை வினை வரையறு. வெப்ப உமிழ் சேர்க்கை வினைக்கு எடுத்துக்காட்டு தருக. அடுத்து 12 மீள் மற்றும் வீலா வினைகளை வேறுபடுத்துக. இதுவும் வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். அடுத்தது 13 அன்றாட வாழ்வில் pH எவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்து 14 பார்த்தீங்கன்னா X10-4 மேலார் செறிவுள்ள HNO3 கரைசலின் pH மதிப்பை கணக்கிடுக. அடுத்தது 15 சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட்டை வேறுபடுத்துக. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அடுத்தது வினாயின் 16 பார்த்தீங்கன்னா CH3, CH2, CH2OH என்ற சேர்மத்திற்கு பெயரிடும் முறையை வரிசை கிரமமாக எழுதுக. அடுத்து 17 ஒளிச்சேர்க்கையின் ஒட்டுமொத்த சமன்பாட்டை எழுதுக. அடுத்து 18 முயலின் சுவாச குழாயில் குருத்தெலும்பு வளையங்கள் காணப்படுவது ஏன். அடுத்து 19 அட்டையில் காணப்படும் ஒட்டுண்ணி தகவமைப்புகளை எழுதுக. அடுத்து 20 இரத்தத்தின் பணிகளை குறிப்பிடுக. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். ஸோ இதை வந்து தரோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சாய்ஸில் விடாமல் படிச்சிட்டிங்கன்னா கம்பல்சரி 100% கேட்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகம். அடுத்து 21 நியூரான்கள் அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்று விளக்குக. அடுத்து 22 குரோமோசோமின் அமைப்பை விவரிக்கவும். அடுத்து 23 ஆர்கியாடெக்ரிக்ஸ் இணைப்பு உயிரியாக ஏன் கருதப்படுகிறது. அடுத்து 24 வட்டார இன தாவரவியல் என்பதனை வரையறுத்து அதன் முக்கியத்துவத்தை எழுதுக. 25 புதை உயிர் படிவங்களின் காலத்தை எவ்வாறு அறிந்து கொள்ள இயலும். அடுத்து 26 ஜீன் குளோனிங் தொழில்நுட்பத்தை படத்துடன் விவரி. 27 மருத்துவத்துறையில் உயிர் தொழில்நுட்பவியலின் முக்கியத்துவத்தை எழுதுக. அடுத்து 28 HIV பரவக்கூடிய பல்வேறு வழிகளை கூறுக. இது வந்து இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்து 29 பார்த்தீங்கன்னா இதய நோய்கள் ஏற்படுவதை தடுக்க மேற்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எழுதுங்கன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இம்பார்ட்டன்டான 7 மார்க் கொஸ்டின்ஸ். அதாவது உங்களுக்கு வந்து மொத்தம் 3 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணும். ஃபிசிக்ஸில் வந்து 2 கொஸ்டின் கேட்டு ஏதாவது 1 கொஸ்டின், அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் 2 கொடுத்து ஏதாவது 1 எய்தர் சாய்ஸில் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் பயாலஜிலையும் அதே மாதிரி தான் 2 கொஸ்டின் கொடுத்து 1 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ண சொல்லணும். ஸோ அதில் கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்டான என்னென்ன கொஸ்டின்ஸ் படிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 மார்க் கொஸ்டினில் 2 கொஸ்டின் கொடுத்து வந்து உங்களுக்கு ஒரு 7 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தரவு பண்ணிங்கனால தான் உங்களால் எல்லா 7 மார்க் கொஸ்டின்ஸையும் வந்து அட்டன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிலைமத்தின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அடுத்த செகண்ட் ஒன் நியூட்டனின் இயக்கத்திற்கான விதிகளை விளக்குக. அடுத்தது 3 உந்தம் மாறா கோட்பாட்டை கூறி அதனை மெய்பிக்கன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபோர்த் ஒன் ஒளியின் ஏதேனும் 5 பண்புகளை கூறு. அடுத்து 5 கிட்டப்பார்வை மற்றும் தூரப்பார்வை குறைபாடுகளை வேறுபடுத்துக. அடுத்தது 6 அணுக்குற உலை என்றால் என்ன, அதன் இன்றியமையாத பாகங்களின் செயல்பாடுகளை எழுதுக. அடுத்தது கெமிஸ்ட்ரியில் இருக்க இம்பார்ட்டன்டான 7 மார்க் கொஸ்டின் ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கும் உள்ள தொடர்பினை வருவி. அடுத்தது கரைதிறனை பாதிக்கும் பல்வேறு காரணிகள் பற்றி குறிப்பு வரைக. அடுத்தது ஒரு வினையின் வினைவேகத்தை பாதிக்கும் காரணிகளை விளக்குக. அடுத்தது படிவரிசை என்றால் என்ன, படிவரிசை சேர்மங்களின் 3 பண்புகளை கூறுங்கன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கரும்பு சாறிலிருந்து எத்தனால் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது. அடுத்து பயாலஜியில் இருக்க இம்பார்ட்டன்டான 7 மார்க் கொஸ்டின் வேறுபாடு தருக. ஒரு வித்திலை தாவரவேர் மற்றும் இருவித்திலை தாவரவேர் விதை இலை. அடுத்தது காற்றுள்ள சுவாசம் மற்றும் காற்றில்லா சுவாசம். அடுத்த செகண்ட் கொஸ்டின் இலைத்துளைகள் திறப்பதற்கும் மூடுவதற்கும் காரணமான அமைப்பு காப்பு செல்கள் ஆகும். அடுத்து தேர்ட் ஒன் நீராவி போக்கு என்றால் என்ன, நீராவி போக்கின் முக்கியத்துவத்தை எழுதுக. அடுத்து மூளையின் அமைப்பையும் பணிகளையும் விளக்குகன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வினாயின் 5 பூக்கும் தாவரங்களில் நடைபெறும் பாலின பெருக்கத்தின் நிகழ்வுகளை எழுதுக. முதல் நிகழ்வின் வகையை கூறு, அந்நிகழ்வின் நன்மைகள் மற்றும் தீமைகளை குறிப்பிடுக. அடுத்து வினாயின் 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ அமைப்பு எவ்வாறு உருவாகியுள்ளது, டிஎன்ஏவின் உயிரியல் முக்கியத்துவம் யாது. இது வந்து இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்தது மண்ணரிப்பதற்கான காரணிகள்,
அடுத்து 8 சூரிய ஆற்றல் மூலம் எவ்வாறு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் எனப்படுகிறது. மழைநீர் சேமிப்பின் முக்கியத்துவங்கள். அடுத்து 10 காடுகளின் முக்கியத்துவம் பற்றி கூறுக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு நான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.